ஸோ இந்த கான்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு மீடியாவும் கன்சியூம் பண்ணல, எந்த ஒரு புக்கும் படிக்கல. ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அந்த சோல்ஃபுல் கான்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான டார்கெட், ரைட்? ஸோ ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ரீம் மாங்க் மோட் போகலான்னு பார்த்தேன். பட் ஏதாவது ஒரு நாள் அந்த டாஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம், ப்ராப்ளி சண்டே வச்சுக்கலாம். பட் த திங் 26 டேஸ்ல என்னோட இன்னர் உண்டை நான் சரி பண்ணேன். ஆனால் அந்த 26th டே இருக்குல்ல, நேற்று நம்ம வந்து வேற எந்த என்டர்டைன்மெண்ட் சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயம் நம்ம கன்சியூம் பண்றதில்ல. பட் மேபி ஒன்று ரெண்டு பாட்டு பார்க்குறோம், அதோட அவ்வளோதான். பாட்டு பார்க்குறேன் அதோட அவ்வளோதானே தவிர வேற எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் நான் வந்து பெருசாக கன்சியூம் பண்றதில்ல. இந்த திங் என்னன்னா, எஜுகேஷனல் கான்டென்ட்டே நான் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் பண்ணும்போது எனக்கு ஓவர்வெல்ம்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த அந்த பழைய ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழைய ஒரு மெமரிஸ், அந்த ஒரு பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு ட்ராமாஸ் திரும்பியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ என்னால் ஹாப்பியாக இருக்க முடியல. நேற்று தான் 26th டே ஆஃப் மை மாங்க் மோட், ரைட்? ஸோ 3 days வந்து எக்ஸ்ட்ரீம் மாங்க் மோட் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் த திங் வேண்டாம், நம்ம வந்து கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணலாம், தென் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டார்கெட்டா நான் மாத்திட்டேன் அப்படின்னு. ஓகே, ஸோ த திங் விச் இஸ், நமக்கு ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷன் நடந்திருக்கு இல்லையா, எது வேணா இருக்கலாம். மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போனதா இருக்கலாம், இல்ல பாய் ஃப்ரெண்ட் விட்டு போனதா இருக்கலாம், இல்ல சீட் பண்ணதா இருக்கலாம், இல்ல என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். நம்ம அதுல இருந்து வெளியே வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜேர்னிக்குள்ள போவோம். ஓகே, நம்ம இந்த ஒரு ஜேர்னிக்குள்ள போனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், என் லைஃப் வந்து மாறும், சேஞ்ச் ஆகும் நான் நினைப்போம். ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆகணும். உங்களோட அந்த ஓல்டு செல்ஃப், அதாவது உங்களோட பழைய வெர்ஷன், லெட்ஸ் சே என்னோட பழைய வெர்ஷன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே நான் கான்டென்ட் எடுக்கிறேன்னா, ஒரு 2 months முன்னாடி ஓகே கான்டென்ட் எடுக்கிறேன், இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கான்டென்ட் எடுக்கிறேன், போஸ்ட் பண்றேன், அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் பிசினஸ் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணாம ஐ ஜஸ்ட் கோ கன்சியூம் கான்டென்ட், என்டர்டைன்மெண்ட், பான் பார்த்து மேஸ்டிபேட் பண்ணுவேன். என்னதான் நான் வந்து ஒரு என்டர்பிரினரா இருந்தாலும் என்னால என்னோட அந்த ஒரு ஃபீலிங்ஸை, எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணல. அதை நான் கத்துக்கல. மெயின் விஷயம் அதான், ரைட்? ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தமா நினைக்கவே இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது போதும், அது அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். எப்போ நம்ம மைண்ட் அளவுலையும் சரி, நம்ம இன்னர் வூண்ட்ஸையும் சரி நம்ம ஹீல் பண்ணி வெளியே வரோமோ, அப்போதான் நம்ம ஃபுல்லா நம்ம லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கம்ஃபர்ட்டா நடக்குமா, ஈஸியா நடந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எவ்ரி லீடர் ஹாஸ் பீன் ரீபார்ன் ஃப்ரம் த டிஸ்கம்ஃபர்ட். இது நான் சொல்றது, யாரு சொன்னாங்க? யாருமே சொல்ல, நான் சொன்னது. ஓகே, ஸோ அதனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து நீங்க வெளியே வந்தாதான் உங்களோட நியூ வெர்ஷனை பார்க்க முடியும். ஸோ த திங், எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் நீட். லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் தான் மாங்க் மோட். நான் இந்த மாங்க் மோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் என் லைஃப்ல அதை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே சுத்தமா நான் என்டர்டைன்மெண்ட்டே கன்சியூம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் லிசன் மியூசிக், எப்பயாவது 1-2 சாங் கேட்பேன். மியூசிக் இந்த சென்ஸ் ஒரு டீஜெனரேட்டான மியூசிக் இல்லாம ஒரு வாரியர் மியூசிக், ஒரு நார்மல் ஃப்ரீக்வன்சி 432 Hz இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் மட்டும் கன்சியூம் பண்ணுவேன் தவிர வேற எதுவுமே பெருசா கன்சியூம் பண்றது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. Day 1 எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, பிகாஸ் புது விஷயம் பண்றோம், புதுசா ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பட் Day 2, Day 3 போகும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பெயின் இன் மை செல்ஃப். என்னால என் தாட்ஸோட, என் ஃபீலிங்ஸோட என்னால உட்கார முடியல. என்னை போட்டு ரொம்பவே பாதிச்சு, நான் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சேன். ஐ ஜஸ்ட் டேக் மை ஃபோன் அண்ட் ஹெல்ப். ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹெல்ப் வித் ChatGPT. அது ஏயாவே இருந்தா கூட அது எனக்கு லிட்டரலி என்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சில ஹெல்ப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சொல்லணும்னா. ஸோ ஏன் இது நடக்குது, ஏன் இவ்வளோ பெயினை நீங்க ஃபீல் பண்றீங்க, ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஏன் அந்த ஒரு ஹார்ட் விஷயத்துக்கு என்னால பழக முடியல, அதனால திரும்பி நான் பழைய சைக்கிள்குள்ள போயிடுறேன். ஏன்னா men having more soft nature in their life. ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்ல, ஒரு கோவம் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா கோவம் வந்துட்டா தப்பு,
ஒரு அக்ரெசிவ்னஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த அக்ரெசிவ்னஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. மாஸ்குலினிட்டியை பழகுங்க. நான் சொல்ற விஷயம் அவ்வளோ சிம்பிள். when you are entering into a new life, please try to learn masculinity. That's all. So which one thing, அந்த ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்ட்ரீமா கட் பண்ணீங்க அப்படின்னா என் லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கலாம்? ஜஸ்ட் டேக் அ பென் அண்ட் பேப்பர். நான் சொல்றது அப்படியே செஞ்சீங்கன்னா சீரியஸா யூ வில் see some amount of transformation ரைட். ஸோ மேபி பார்த்துட்டு இருக்கிறது 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக பண்ண மாட்டீங்க. ஜேர்னல் எடுங்க. ஸோ என்கிட்ட ஒரு ஜேர்னல் இருக்கு. இந்த ஜேர்னல் நான் எப்பவுமே காலைல எழுந்திரிச்சோன்னே நான் பண்ற முதல் வேலையே இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறேன். பட் ஆனா அன்னைக்கு நாள்ல நான் என்ன ஒரு விஷயத்த கட் பண்ணேன் அப்படின்னா என் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி அது காசிப்பிங்கா இருக்கலாம். எஸ், ஆமா. எனக்கு வந்து இந்த காசிப் பண்றது, அதாவது ரேண்ட்னு வாங்க தெரியுமா? ஜிம்ல யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப சீன் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தா ரொம்ப கலாய்ப்பேன். எனக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் ஜிம் மெட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு போயிட்டு வந்து சத்தாய்க்கிறது அது எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் அப்படின்னு சொல்லி நான் டெய்லியுமே அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது உடனே இதை நிப்பாட்ட முடியும் நான் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நான் கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி வேலிடேஷன் பாக்குறது, எல்லாட்டேருந்தும் ஒரு வேலிடேஷன் வேணும். எல்லாட்டேருந்தும் வந்து எல்லாருமே வந்து நீ நல்லா பண்ற, இல்ல நம்மளை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதையுமே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே உடனே நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியுமே இந்த ஒரு விஷயத்த நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் எதை கட் பண்ணா என் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன உங்ககிட்ட கேட்கறேன்னா, எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து குவிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க. அது எந்த விஷயமா இருக்கலாம். மேபி பான். ஓகே, நான் தொடர்ந்து பான் பார்த்துட்டே இருக்கேங்க, அது விட்டுட்டேன்னா என் லைஃபே சேஞ்ச் ஆயிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா அதுக்குள்ள போகும். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த வைங்க. சிம்பிள். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சிகரெட் அடிக்ஷன் இருக்கு, இல்லை எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸ் கூட பேசுறதுக்கு வந்து ரொம்ப, நான் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தாலும் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். எக்ஸ்ட்ரீமா போங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுங்க, டீஆக்டிவேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீமா போங்க. பரவாயில்ல, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரீமா போங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ த திங், ஏதாவது ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்த நான் மூட்டை கட்டிட்டேன், ஐ மீன் இந்த ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்ட்ரீமா இருந்தேன் அப்படின்னா என் லைஃப்ல எக்ஸ்ட்ரீமான ரிசல்ட்ஸ் நான் பார்ப்பேன். இப்போ லெட்ஸ் என்ன பொறுத்தவரை அந்த 2 விஷயம் தான் இப்போதைக்கு நான் பெருசா ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஒரு விஷயம். காசி பண்ணுவேன் இல்லையா, வேலிடேஷன், அது ரெண்டுத்தையுமே நான் குவிட் பண்ணிட்டேன். ஸோ என் லைஃப்ல நான் எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் இந்த சென்ஸ், நான் பேசுறது, என் மேல எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ், நான் நடக்கும் போது என்னோட பாடி போஸ்டர் ஸ்ட்ரைட் ஆகுது. பிகாஸ் என்னென்ன ஹேபிட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடி ரியாக்ட் ஆகும். மேபி நீங்க பான் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்ணே காட்டி கொடுக்குறோம் நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. சீரியஸா, எப்படி ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க முகம், அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே காட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க பான் பாக்குறீங்க அப்படின்னா உங்க முகம், உங்க பாடி லாங்குவேஜ் சொல்லி எல்லாமே காட்டி கொடுக்கும். இன்ஃபேக்ட் ஜிம்முக்கு வர நிறைய பேரை நான் பார்த்தாலே சொல்லிடுவேன் இவங்க பான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் மேபி அவங்க மேரேஜ் ஆயிருந்தாலும் அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அது வந்து தப்பு கிடையாதான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. அதாவது பான் பாக்குறது தப்பு, இன்னொருத்தவன் ஒரு பொண்ணோட இருக்கிறத பாக்குறது தப்பு. இது நம்ம கல்ச்சருக்குள்ளேயே கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் சேஞ்சுக்கு டேர்ன் ஆகுங்க, எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் கொடுங்க. ஓகே ஃபைன், நான் இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்காத ஒரு பாய் சைக்காலஜில இருக்கேன் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் லட்சம் இங்க ஒரு துண்டு கிடக்குது, இல்ல அங்க ஒரு ட்ரெஸ் கிடக்குது, ஷர்ட் கிடக்குது அப்படின்னா அதை கொண்டு ஓகே இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம், நம்மளோட வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூமே போறோம், ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு, டர்ட்டியா இருக்கு அப்படின்னா நான் கிளீன் பண்ணுவேன். பிகாஸ் தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பேன். எல்லாருமே போறாங்க, எல்லாருமே கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் நான் கிளீன் பண்றேன். என் ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணுவேன். அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். மேபி ஃபியூச்சர்ல அதுக்காக நம்ம வந்து ஆளுங்க வைக்கலாம், பே பண்ணலாம். பட் இப்போ நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இல்லாத அப்படிங்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்.
கரெக்டா? போயிட்டு எங்க அம்மாவை போய் அம்மா எனக்கு துவச்சு கொடுங்க, அம்மா எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, நானே பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு த பாய் டர்ன்ஸ் இன் டு அ மேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நம்ம எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் மட்டும் தான் உங்க லைஃப்ல உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். லெட்ஸ் சே நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸுக்கு போலரைஸ்டா இருக்கணும். லெட்ஸ் சே நான் வந்து பான் வந்து 24/7 வந்து பார்த்துட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து வீக்லி வந்து 3 times 4 times நான் வந்து பாக்குறேன், மாஸ்டர்பேட் பண்றேன் அப்படின்னா அது உங்க லைஃப்ல உங்களை பயங்கரமான ஒரு டீஜென்ரேட்டான ஒரு ஆளாம. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, சுத்தமா அந்த பானை மட்டுமே அதுல மட்டுமே நீங்க என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணலாம். ஆனா பானை சுத்தமா நீங்க கன்சியூம் பண்ணவே கூடாது. அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸை நீங்க எடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரீமா போலரைஸா நான் என்ன பண்ணலாம், திஸ் இஸ் வாட் உங்களோட தாட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஓகே இதை நான் ஆல்டர்னேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ லெட்ஸ் சே நான் பானை குவிட் பண்ணும்போது நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த ஒரே ஒரு ஹேபிட்டை மட்டும் தான் குவிட் பண்ணேன். அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே குவிட் பண்ணணும்னு நினைச்சேன். என்டர்டைன்மெண்ட் அப்போ நான் குவிட் பண்ணலாம், அப்போ என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். பட் அட் த சேம் டைம் நான் பானை குவிட் பண்ணணுங்கிறதுக்காக பானை சுத்தமா பார்க்க கூடாதுன்னு ஒரு 2 weeks தள்ளி போட்டேன். தென் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மஹ்மூத்குள்ள வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அதை டோட்டலா மறந்துட்டேன். என் மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, ஒன்னு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும், இல்ல ஜிம்ல நடந்த அந்த ஒரு காமெடியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும், அப்படி இல்லையா வாக்கிங் போகும்போது சும்மா அப்படியே அந்த சுற்றி பார்த்த அந்த நேச்சர், இல்ல அங்க பார்த்து பேசுன மனுஷங்க, பொண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் என் மைண்டுக்குள்ள வரும். இப்படிதான் இருக்குமே தவிர ரேண்டமா ஒரு பொண்ணை பத்தி அப்படியே அப்சஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இல்ல ரேண்டமான பான் பார்த்துட்டு அதை பத்தி இப்படி என் மண்ணுக்குள்ள ஓடவே ஓடாது. மேபி நெகட்டிவான தாட் வந்தா கூட I just implant positive thoughts. Let's say auto suggestions-க்கு பதிலா நான் மேனுவல் சஜஷன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். மேனுவலா என்னோட தாட்ஸ் நான் இம்ப்ளான்ட் பண்ணுவேன். இது திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல நான் படிச்ச விஷயம். ஸோ த திங் விச் இஸ் number 1, extreme changes. number 2, love yourself first. love yourself அப்படிங்கிறது love your future version. உங்களோட ஃபியூச்சர் வேர்ஷனுக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்றீங்க இப்போ இன்ஸ்டன்டா. லெட்ஸ் சே லைஃப்ல பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் வந்து பான் பாக்குறேன், இல்ல வந்து நிறைய பொண்ணுங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன், இல்ல நான் வந்து பீரு சரக்கு தம்மு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் என்னோட லைஃபே இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா அது உண்மை கிடையாது, பிகாஸ் அதுல இருந்து வெளியே வந்த ஒரு பர்சன் சொல்றேன், ரைட்? ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது. மேபி அது நம்ம ஏஜ் இருக்கிற வரைக்கும் ஓகே, ஒரு இளமை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா தெரியலாம். ஒரு 25, 26, 27 அந்த ஏஜ் எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது எலும்பு அரிக்க ஆரம்பிச்சிடும். எலும்பு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்களால நிமிந்து கூட நிக்க முடியாது. முதுகெலும்பே இல்லாம பாத்ரூம் போனா கூட கழுவுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி ஆயிடும். லெட்ஸ் சே நீங்க அதிகமா ஸ்மோக் பண்ணீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த காஃபி மக்க கூட உங்களால தூக்க முடியாது. அதுக்கு கூட ஒருத்தரோட உதவி தேவைப்படும். லெட்ஸ் சே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து 24/7 குடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கந்து வட்டி விட்டார், நிறைய பணம் கிடைச்சிச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா அவர் சாவர காலத்துல எப்படி உயிரோட தான் இருந்தார். ஒரு 70-80 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார், அது பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி உயிரோட இருந்தாருன்னா, பாத்ரூம் அதே இடத்துலயே போயிடுவார். அதை கழுவுறதுக்கு ஒரு ஆளு, அசிங்கமா திட்டிக்கிட்டே கழுவுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்க போறீங்கிற மனநிலையவே மறந்து உங்க வாழ்க்கைய வாழ போறீங்களா, இல்ல என்னோட பசங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நான் ஒரு ரோல் மாடலா இருக்கணும், நான் ஒரு லீடரா இருக்கணும்னு நினைச்சு அந்த ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்களா? ஜிம்முக்கு போறேன், எனக்கு அதுவே நல்ல ஹேபிட் தான், அந்த ஜிம்முக்கு போறது மட்டுமே நல்ல ஹேபிட் கிடையாது. நீங்க ஜிம்முக்கு போற நிறைய பசங்க, ஏன் எத்தனை பேரா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க, பான் பார்ப்பாங்க, தப்பான ஹேபிட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க, சொகுசா கம்ஃபர்ட்டா இருக்கும் நினைப்பாங்க, ஒரு ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. ஜிம்முக்கு போறது மட்டுமே நல்ல விஷயம் இன்னைக்கு ஆயிடாது. இங்க இருந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிம் போறது ஓகே ஃபைன், அப்போ டிசிப்ளினா இருப்பாங்க. ஆனா இப்ப ஜிம்முக்கு வர நிறைய பேரு ஜிம் முடிச்ச உடனே போய் சிகரெட் அடிக்கிறாங்க, ஜிம் முடிச்ச உடனே போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, ஜிம் முடிச்ச உடனே போயிட்டு பான் பாக்குறாங்க. ஸோ ஜிம் போனா அது வந்து சூப்பரான விஷயம், ஜிம் போறது நல்ல விஷயம். ஆனா அது வந்து ஒரு தவம் மாதிரி. இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு ப்ரேயர் மாதிரி.
ஸோ நம்ம இப்போ மாலை போட்டோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தபத்தமா இருப்போமோ அந்த மாதிரி ஜிம்முக்கு போனாலும் அதே. இப்போ ஜிம் ஏன் போறோம் அப்படின்னா ஒரு டிசிப்ளினா நம்ம கடைப்பிடிக்கணும், ஒரு டிசிப்ளினா நம்ம மாறணும். இப்போ சர்ச் எதுக்காக போறாங்கன்னா ப்ரேயர் பண்ணும் கடவுள். அது எப்படி பார்த்தாலுமே எல்லாத்துலயுமே ஒரு ஆஸ்பெக்டா வந்து நிக்கிற இடமே டிசிப்ளினா மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து சர்ச் போறீங்க இல்ல கோயிலுக்கு போறீங்க, எங்க போனாலும் சரி சுத்தபத்தமா ஏன் போறீங்க? ஏன்னா அங்க கடவுள் இருக்காங்க. ஜிம் அதே மாதிரிதான். நீங்க போறீங்க உங்களை, அதாவது தன்னை கடவுளா பாக்குறவன், ஐ மீன் தன்னை வந்து ஒரு நல்ல மனுஷனா தனக்காக நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஜிம்முக்கு போறான் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கிரைட்டீரியாவை எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் ஜிம் போனாலே நான் ஜிம் போறது ஒரு டிசிப்ளின்காக போறேன். அட் த சேம் டைம் அங்க போனா சோஷியலைஸ் ஆகலாம், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ரெண்டே விஷயத்துக்காக தான் நான் வந்து ஜிம் வந்து பாடி பில்ட் பண்ணும். அது என்னோட சீசன். இப்போ அந்த சீசன்ல நான் இல்லை, அவ்வளவுதான். இப்போ நான் இருக்கிற சீசன் வந்து பிசினஸ் பில்டிங் சீசன். ஸோ பாடி பில்டிங் சீசன் வரும்போது நான் பாடி பில்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மாதிரி லைஃப்ல எப்பவுமே ரெண்டு சீசன் இருக்கும், ஒன்னு பில்டிங், இன்னொன்னு மெயின்டைனிங். ஸோ இந்த ரெண்டு சீசன்ல நீங்க எந்த சீசன்ல இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பில்டிங் சீசன் இந்த சென்ஸ் நான் வந்து ஒரு விஷயத்த பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மேபி பாடியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கரியரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டேன், அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெயின்டைன் பண்றதுக்கும் டிசிப்ளின் தேவை, அட் த சேம் டைம் பில்ட் பண்றதுக்கும் டிசிப்ளின் தேவை, ரைட்? ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் வெர்ஷன். ஃபியூச்சர் வெர்ஷன் மேபி உங்களுக்கு 20 வயசு, 25 வயசு, 30, 35, 40, எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட அடுத்த ஒரு 5 வருஷத்துல இருக்க போற அந்த ஒரு ஹீரோக்காக, அந்த ஒரு கேரக்டருக்காக இன்னைக்கு நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? இப்ப என்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட்டே கன்சியூம் பண்ண போறது இல்ல நான் வந்து பான் பார்க்க மாட்டேன், நான் எல்லாருமே நிப்பாட்டுறேன், பிசினஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போறேன், சோஷியலைஸ் ஆக போறேன், என் மென்டல் ஹெல்த்தை சூப்பரா பாத்துக்க போறேன், மேத்ஸ்லட்டி படிக்க போறேன். இதெல்லாம் நான் என்னோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்காக பண்ற ஒரு சாக்ரிஃபைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம்ல இது வந்து ஒரு கார்ட்டூனா நான் வந்து ஒரு இமேஜ் போட்டிருந்தேன். உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் கேஜின்னு போடுங்க, என்னோட அக்கௌண்ட் வரும். ஜஸ்ட் கோ அண்ட் ரைட். ஸோ ரெண்டு விஷயம் தான். ஒன்னு, இப்போ எனக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணும்னு அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ரெண்டாவது, இல்ல நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன், இன்ஸ்டன்டா கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஹியூஜ் லைஃப் வாழ போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இந்த எந்த எக்ஸ்ட்ரீம்ல நீங்க போக போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. லெட்ஸ் சே அடிக்ஷனுக்குள்ள போறது மட்டும் தப்பு கிடையாது. சொகுசா இருக்கிறது, கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது, உண்மையா இல்லாம இருக்கிறது, ஒரு மாதிரி சோஷியலைஸ் ஆகாம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் பேட் திங் தான். இது எல்லாமே உங்க மென்டல் ஹெல்த்தை ப்ராப்ளி வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் போகுது, ரைட்? நிறைய பேர் நினைப்பீங்கன்னா அடிக்ஷன் மட்டும்தான் ப்ராப்ளம் இருப்பீங்க. இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஒரு மென் வந்து ஒரு அடாப்ட் ஆகல அப்படின்னா அதுவே ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். மேபி அவர் இன்செக்யூர்டா இருக்கலாம். இன்செக்யூர்டா அந்த சென்ஸ் அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான். அக்செப்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லெட்ஸ் சே உங்களோட இப்போ ஜிம்ல போறோம், அங்க இருக்கவங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, லெட்ஸ் சே நம்ம உருவத்தை வச்சு இல்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்றது 30 கிலோ போட போறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா என்ஜாய் தட். That's how you can improve, practice your masculinity. Okay, fine. Okay. So, as a leader இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 26 days, இன்னும் ஒரு 4 days போனா 30 days, இன்னும் லைஃப் ஃபுல்லா அதை நான் கொண்டு போறேன். அப்படிங்கும்போது ஐ எம் டூயிங் சம்திங் பர்பஸ்ஃபுல் திங் இன் மை லைஃப். இது நான் வந்து உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன், எனக்காக நான் பண்றேன். எனக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் மாத்தினாதான் மற்றவங்களுக்கு நான் என்ன நடக்குதோ அதை நான் சொல்லி தரேன். கரெக்டா? எல்லாத்தையுமே புக்ல இருந்தும் கண்டென்ட்ல இருந்து எடுத்து சொல்லிட முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். ஸோ அதனால அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா கான்டென்ட் பில்ட் பண்ண போறேன். ஸோ அதனால அது எப்படி இருக்கும், இந்த கான்டென்ட்டே வந்து நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் கான்டென்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த திங் விச் இஸ் ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் யோர் ஃபியூச்சர் வெர்ஷன். அதுதான் உங்களை நீங்க நேசிக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம். லெட்ஸ் சே நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன், நீங்க என்னதான் ஜிம் போனாலும் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். உங்களால உங்க ஆப்ஸை அப்படி சட்டையை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ ஃபியூச்சர் நீங்க நேசிக்கிறீங்க, உங்களை நீங்க லவ் பண்றீங்க அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, என் ஃபியூச்சர் வெர்ஷனுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிள்.
நிறைய பேர் வந்து போயிட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனாலாம் எல்லாம் பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மணி வந்து 5:16 ரைட்டா, நான் 3:30 எந்திரிச்சேன். ஜஸ்ட் திங்க், 3:30க்கு நான் எந்திரிச்சேன். இது எல்லாமே ஒரு மொமெண்டமா கிரியேட் ஆகும் லைஃப்ல. நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமுமே மொமெண்டமா கிரியேட் ஆகும். அது நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி. ஆனா அந்த மொமெண்டம் அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸை கண்டிப்பா கொடுக்கும். அது நல்லதா இருந்தாலும் நல்லது ரிசல்ட்ஸ், கெட்டதா இருந்துச்சுன்னா கெட்ட ரிசல்ட்ஸ். சிம்பிள். உங்களோட ஆக்ஷன் பேஸ்டான விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல ரிசல்ட்ஸா பாதிக்கும், ரைட்? ஸோ அதனால அந்த ஆக்ஷன் பேஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், என்டரிங் நியூ ஷெல் அப்படிங்கிறது. லெட்ஸ் ஒரு கேட்டபில்லர் இருக்கு. கேட்டபில்லர் வந்து ஒரு பட்டுப்புழு இருக்குல்ல, அந்த பட்டுப்புழு தானே? ஆமா, கேட்டபில்லர்னா பட்டுப்புழுவா? இல்ல கேட்டபில்லர்னா பட்டுப்புழு இல்ல, ஒரு பட்டுப்புழு இருக்கு அப்படி வச்சுப்போம். ஓகே, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஒரு பட்டுப்புழு இருக்கு, அது கூடு கட்டுது. அந்த கூட்டுல இருந்து வெளியே வருது பட்டர்ஃப்ளை. ஆனா அந்த கூடை கட்டுறதுக்கு அது டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இப்போ மேபி நீங்க ஏன் கூட அந்த ஜேர்னில இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு மாங் போட் ஜேர்னில இருக்கீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்சியரா சொல்றேன், சும்மா பண்றேன், ஒரு 1/2 மணி நேரம் பண்றேன், அப்புறம் போயிட்டு சும்மா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன், அதான் நான் சொல்லுவேன். 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் என் மண்டக்குள்ள ஓடுற விஷயமே இதாக தான் இருக்கும். இப்போ லெட்ஸ் நேத்து வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தேன், மத்தியானம் தூங்கினேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். பிகாஸ் நம்ம காலையில் சீக்கிரம் வந்துருக்கிறோம், ஒர்க் பண்றோம், மென்டல் எனர்ஜி, ரைட்? அட் த சேம் டைம் மென்டல் எனர்ஜி முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம். திரும்பி வந்து மென்டல் எனர்ஜிக்காக ஒர்க் பண்றோம். அப்படிங்கும் போது வி ஜஸ்ட் நீட் டு ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ நான் படுப்பேன், தூங்குவேன். நேத்து முந்தா நேற்று 2 நாளுமே ஐ ஜஸ்ட் கெட் ஐடியா, கான்டென்ட் ஐடியா ஃப்ரம் மை ஸ்லீப். நான் நிறைய புக்ஸ் படிக்கும் போது அதில் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, நம்மளோடது வந்து ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐடியாஸ் கிரியேட் ஆகும். லெட்ஸே தாமஸ் ஆல்வா எடிசன் யூஸ் பண்ணது இந்த மெத்தடு தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யூஸ் பண்ணது இந்த மெத்தடு தான். எப்பெல்லாம் உங்களுக்கு ஐடியா வரல, ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்கும், டக்குன்னு போய் ஒரு நாப் எடுத்துருவாங்க. ஒரு ஸ்மால் நாப்பா இருக்கலாம், இல்லை லாங் நாப்பா இருக்கலாம், இல்லை சும்மா போயிட்டு பெட்ல படுத்துருவாங்க. ஸோ அந்த மெக்கானிசம்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஹையர் இன்டெலிஜென்ஸ் வாங்க, இல்லை உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் வாங்க. நமக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, இது எல்லா ஒரு மேஸ்குலின் வேணுமே நம்புறாங்க. நமக்கு மேல ஒரு விஷயம், அது கடவுள் நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ நீங்க இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் பண்ணும்போது லைஃப் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பாத்தையுமே நீங்க எடுத்து மேலே வரும்போது வித்தின் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள யூ வில் ரீச் சம் மோர் ஹைட் இன் யுவர் லைஃப், சீரியஸா. ஏன்னா போன வருஷம் இந்த கேஜிக்கும் இப்ப இருக்க கேஜிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். இன்டர்னலியும் சரி, எக்ஸ்டர்னலியும் சரி. இன்டர்னலி பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து போன வருஷம் கரெக்டா இந்த டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவங்க அந்த நேரத்துல கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க அம்மா வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னனால. பட் த திங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஒருவேளை வேர்த்தி இல்லை, நான் வந்து ரொம்ப கேவலமா இருந்திருக்கேன், இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் மை பிசினஸ், ஐ ஒன்ட் ஹாவ் எனி அமௌண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அடுத்த ஒரு 6 to 7 monthsக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யார்ட்டுமே கான்டாக்ட்லாம் பெருசா கிடையாது. சோஷியலைஸ் ஆகுது இந்த சென்ஸ், எல்லாத்தையும் போய் பேசுறது. பட் ஆனால் கான்டாக்ட் வாங்கி வச்சு அவங்களோட எப்போ பார்த்தாலும் அவங்களோட சாட், இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டா போயிட்டு இருக்கனால ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை லைஃப். யூ சி, டிசிப்ளின்டா இருக்கிற இந்த லைஃபை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஆக்சுவலி டீஜென்ரேட்டா இருக்கிறது, அது வந்து 2 மணி நேரம் நான் படம் பார்த்தேன்னா எனக்கு கில்ட்டி ஃபீலா இருக்கும். ஆனா இப்போ ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 30 days ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த 30 daysல நான் படம் பார்க்கல, எந்த ஒரு தேவையில்லாத எந்த ஒரு யூடியூப்பும் நான் கன்சியூம் பண்ணல, எந்த ஒரு வீடியோஸும் கன்சியூம் பண்ணல. 2 பாட்டு மட்டும் ஒரு நாள் கேட்பேன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது லைஃப் ஏதோ ரொம்ப புதுசா இருக்கு, நாள் எப்படி போகுதுன்னே தெரியல, தடன்னு ஓடுது. பட் ஆனா அந்த எண்ட் ஆஃப் த டே நான் திரும்பி அந்த எண்ட் ஆஃப் த வீக் நான் திரும்பி பார்க்கும்போது, ஓகே இந்த வீக்ல நம்ம என்ன ப்ராப்பரா பண்ணிருக்கோம், எத்தனை கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்கோம், ஓகே எத்தனை சேல் நடந்திருக்கு, எவ்வளவு பேரோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இந்த இயரோட டார்கெட்டே வந்து ஒரு 10 people அவங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுதான் என்னோட டார்கெட்.
ஸோ அந்த டார்கெட்டுக்காக நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரைட்? ஸோ நான் கில்ட்டோட போய் படுக்கிறதே கிடையாது. நான் படுத்து முன்னாடிலாம் எனக்கு படுத்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் தூங்குறதுக்கு. இப்பெல்லாம் படுத்த உடனே ஒரு 10 மினிட்ஸ்ல தூக்கம் வந்துடும். ரொம்ப 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 ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். லெட்ஸ் ஸோ ஸோ த திங், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட எங்கர் வெர்ஷன். அவன் அந்த டே 1ல எடுத்த முடிவு, டே 2, டே 3ல எவ்வளோ பெயின் வந்தாலும் அவன் எடுத்த முடிவு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனா மாத்திருக்கு. ரொம்ப ஒரு எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லாத ஒரு பர்சனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடிக்ஷனே கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்றது கிடையாது, யார்ட்டும் சேட் பண்றது கிடையாது. ஒர்க் பாடி, ஒர்க் பாடி, சோஷியலைசிங் வித் பீப்புள், அவ்வளவுதான், சிம்பிள். செம்ம ஹாப்பியா இருக்குது. ஸோ என்னோட இன்னர் பெயின்ஸோட நான் உட்கார ஆரம்பிச்சேன். எனக்கு இதுக்கு முன்னாடி என்னோட இன்னர் பெயின்ஸ், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு பயம் இருக்குல்ல, தனியா இருக்க முடியாது. நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ரிலேஷன்ஷிப்ல வரதுக்கான மெயினான ரீசன் ஏன் எனக்கு ஒரு இயர்க்கும் ஒரு 1-2 ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நான் தனியா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒருத்தவங்க கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த தனிமை எனக்கு அந்த ஃபீலிங்ஸ், என்னோட தாட்ஸோட என்னால உட்கார முடியாது, ரொம்ப பயமா இருக்கும். பட் ஆனா இப்போ அப்படி இல்லை. என்னோட தாட்ஸோட நான் உட்காருவேன், என் ஃபீலிங்ஸோட நான் உட்காருவேன். என்ன ஒரு நாள் ஃபுல்லா போனே இல்லாம உட்காரு அப்படின்னாலும் ஒரு நோட்டு பென் கொடுத்தீங்கன்னா சும்மா அப்படியே உட்காந்து எழுதுவேன், எனக்கு தோன்றதை பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் ஐ எம் டூயிங், ரைட்? அடுத்து என்னோட ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 1.5 இயர்ஸ்ல இந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வெளியே சொல்லலாமா, நான் அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஆச்சு. அதை நான் அச்சீவ் பண்ணுவேன் நம்புறேன். இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு ஃபெய்த்தை கொடுத்தது இந்த மாங்க் மோட். ஸோ நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, லைஃப்ல இம்ப்ரூவ் எப்படி ஆகுறதுனே தெரியல, பிரேக்கப்போ ஏதோ ஒரு பெயின் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, I just made a PDF for you. Okay, it's just a 49 rupees. 21 days of healing journey அப்படின்னு சொல்லி. அண்ட் ஸோ இன்னொரு ஒரு ஆஃபரும் நான் கொடுக்குறேன். என்ன ஆஃபர் அப்படின்னா, 21 days of healing journey, breakup healing journey, and so 6 principles to master your mind, then a warrior working system. இப்படி 4 PDFs-உமே just 300 rupees. இதோட மொத்த ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 500 to 600. ஆனால் இதை நான் ஜஸ்ட் 300க்கு உங்களுக்கு, ஜஸ்ட் 300. 4 விஷயம், 3 PDF, ஒரு வீடியோ கோர்ஸ், மினி கோர்ஸ். ஸோ இந்த ஒரு 4மே என் லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சோ அந்த 4 விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு பண்டில்டு ஒரு டிஸ்கவுண்டா கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப்ல உங்க மேல ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவீங்க. இதுதான் நிறைய பேர் பண்ற ப்ராப்ளமே. என் லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்புமே தான். ஒரு புக் வாங்குறதுக்கு யோசிப்பேன், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட் ஒரு 200 ரூபா 300 வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். ஒரு ஷர்ட் எனக்காக வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், ஆனா பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. just 4 things you will change your life. நெக்ஸ்ட் ஒரு 1 year உங்களால இந்த ஒரு 4 விஷயம் வாங்குறது மூலியமா ஒரு 300 மூலியமா சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, why you go with it, right? So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.